இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பல்வேறு தியாகிகள் தங்களுடைய உயிர்கள், உடைமைகள் இவற்றை இந்த தேசத்திற்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அத்தகைய பெருமகனாரில் சுதந்திர போராட்ட முதல் வீரர் என்ற பெருமைக்குரியவர் வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட அந்த வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய 269வது குரு பூஜை விழாவை இன்று அரசு விழாவாக இன்று எழும்பூர் ரயில் நிலையம் அருகில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அரசு விழாவாகவும், அதே நேரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளின் சார்பிலும் தலைவர்கள் கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆக முதல் சுதந்திர போராட்ட வீரராக விளங்கிய நம்முடைய வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கு கடந்த காலங்களில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே நேரிலே வருகை தந்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது வெளிநாட்டு பயணத்தில் இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் வர இயலவில்லை என்றாலும் நம்முடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள், கழக நிர்வாகிகள் எல்லோரும் வருகை தந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சுதந்திர போராட்ட முதல் வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு புகழஞ்சலி செலுத்தி இருக்கிறார். விஜய் பத்தியில கேள்வி கேட்கறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. விஜய் நாங்கள் வந்து ஒரு பொருட்டாவே கருதலை. ஃபேஸ் இந்த எலெக்ஷன் அழகுமுத்துக்கோனுக்கு தான் ஏற்கனவே நம்முடைய கருவியில் வந்து ஒரு நல்ல ஊரில் மண்டபம் கட்டியிருக்கான். நம்முடைய சேகர் பாபு தான் 50 சென்ட் இடம் கொடுத்தாரு. அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும்போது தளபதி ஒப்புதலோட சேகர் பாபு கொடுத்தாரு. ரெண்டாவது அழகுமுத்துக்கோனுக்கு ஒரு நுழைவாயில் கட்டியிருக்கேன் 28 லட்சத்துக்கு. அதெல்லாம் சொந்த செலவில் நம்ம அமைச்சராக இருக்கும்போது ஏற்பாடு பண்ணது. ஆகவே அழகுமுத்துக்கோன் அவர்கள் முதல் சுதந்திர போராட்ட வீரர். அவர் 48 வயசில் உயிரிழந்துட்டார். அவருக்காண்டி நம்ம அஞ்சலி செலுத்துகிறோம். விஜயெல்லாம் இப்போ தானே வந்திருக்காரு. அவர் சொல்லிட்டு போறாரு திருமாவளவன்லாம். எங்களை பொறுத்த மட்டும்னா திமுக தான் விஜயம் வந்துட்டு பிரஸ் மீட் பண்றாங்க.